பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. நீ ஒரு கோழையா, நீ ஒரு கோழையா, நீ ஒரு கோழையா என்று ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு நீதிபதி கேட்கலாமா? படித்த நீதிபதி கேட்கலாமா? கற்றறிந்த நீதிபதி கேட்கலாமா? மெத்த படித்த நீதிபதி ஒருவர் இப்படி கேட்கலாமா? படித்துத்தான் வந்தீர்களா? இவர் படித்துத்தான் நீதிபதி ஆனாரா அல்லது படிக்காத மேதையா என்றெல்லாம் மக்களுக்கு நிறைய கேள்விகள் இன்னைக்கு எழுந்துருச்சு. ஏன் அப்படின்னா, மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வக்கீல் ஒரு வழக்குல வக்காலத்து போட்டிருக்காரு. வக்காலத்துனா என்னன்னா, நான் இவருக்காக இந்த கேஸ்ல ஆஜராகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெட்டிஷன்ல வாய்தாவோ அது பற்றிய விசாரணை வந்தா அந்த வக்கீலுக்கு தகவல் அனுப்புவாங்க. இத்தனாம் தேதி உங்க கேஸ் வருது, நீங்க அவருக்கு வாதாடுறதுன்னு ஒத்துக்கிட்டீங்க, அந்த கேஸ்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த வக்காலத்துல இருந்து இவரு வாபஸ் வாங்கிட்டாரு. வேற சீனியர் அட்வொகேட் பேர்லயே அந்த வழக்கு போகுது. இவர் அந்த வக்காலத்துல இவருடைய பேரே இல்லை. இப்படி இருக்கும்போது இவருக்கு பேர்ல ஒரு அழைப்பாணை வருது. அழைப்பாணைனா நீங்க வாங்க இதுக்கு ஆஜராகுன்னு சொல்லி. இவரு என்னடா இது விசித்திரமாக இருக்கிறதே, நாம தான் அதுல விலகிட்டோமே, நம்மளையும் கூப்பிடுறாங்க. சரி, இருந்தாலும் அழைத்தது நீதிபதி அல்லவா, அவர் படித்தவர் அல்லவா, அவர் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர் அல்லவா, சட்ட நீதி நியாயத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் அல்லவா என்கிற மரியாதையோடு அவரும் போய் ஆஜராயிருக்கிறார். அப்படி ஆஜரானவர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா இதுல என் பேரே இல்லை, நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம், ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னது பேர் இல்லையா? பேர் இல்லாமையா நோட்டீஸ் அனுப்பிட்டோம்? சரி, அது கிடக்குது, பேர் இருந்தாருன்னா இல்லைன்னா சரி ரைட்டு. இப்ப நீங்க என்னை பத்தி வெளியே தப்பா பேசின நான் கேள்விப்படுறேனே அப்படின்றாரு. என்னையா திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இவர் கேட்குறேன். ஆமா, நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். நான் வந்துட்டு என்னுடைய நீதிமன்ற தீர்ப்புகள்ல சாதிக்கு ஆதரவாக, ஒரு சாதிக்கும் ஒரு பிரிவினருக்கும் ஆதரவாக தீர்ப்பு சொல்றதா நீங்க வெளியே பேசியிருக்கீங்க, ஆமாவா இல்லையா? ஐயா, நீங்க எதை சொல்றீங்க, எப்ப சொல்றீங்க, என்னன்னு சொல்றீங்க அப்படின்றத தெளிவா குறிப்பா சொன்னாதான் நான் அதை பத்தி தெளிவா பதில் சொல்ல முடியும். இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா எனக்கு நீங்க எதை பத்தி சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. அப்படியா, இது அப்ப பயப்படுறீங்க நீங்க, அப்படித்தானே? வெளியே பேசிட்டு இப்ப பேசுனத ஒப்புக்கொள்ள பயப்படுறீங்க. அப்ப நீங்க ஒரு கோழையா அப்படின்னு கேக்குறாரு. ஆர் யூ எ கவர்ட் அப்படின்னு. இத நீங்க எங்கேயோ பார்த்துருப்பீங்க. ஆர் யூ எ கவர்ட், ஆர் யூ எ கவர்ட்னு ஒரு வட இந்திய சேனல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் ரிபப்ளிகன் டிவி. அதுல ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் அர்னாப் கோஸ்வாமி. அவன் என்ன செய்வான்னா, 4 பத்திரிக்கையாளர் கூட்டு போவான். உனக்கு பதில் சொல்லைன்னா நீ ஒரு கோழையா, ஆர் யூ எ கவர்ட், அதனாலதான் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறன்னு சொல்லுவான். இப்படி ரிபப்ளிக் டிவி பாக்குற ஒரு ஃபீலிங்கு இங்க வந்துருச்சு நீதிமன்றத்துல. அப்ப ரிபப்ளிக் டிவி பாக்குற அளவுக்கு தான் நமக்கு இந்த நாட்டுல அறிவு இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் அப்பாற்பட்டது. நாம பேசுற சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டது. அதனால நம்ம நேரா பேசுவோம். இப்ப நீ ஒரு கோழையான்னு கேட்கிறாரு. இப்ப வக்கீல் என்ன பதில் சொல்றது? 3 விதமா பதில் சொல்லுவோம் பொதுவா. நீ ஒரு கோழையா அப்படின்னு சொன்னா, இல்லைங்கய்யா நான் கோழை இல்லை, இது ஒரு பதில். இன்னொன்னு கேட்கலாம், நீ கோழையான்னு கேட்டா இன்னொரு பதிலா என்ன சொல்லுங்க? இல்லை, நான் வீரன், பராக்கிரமம் கொண்ட வீரன் அப்படின்னு சொல்லலாம்.
இது ஒரு பதில். மூணாவதா கோவக்காரன் எவனாவது இருந்தா அவன் என்ன சொல்லுவான்னா, ஏன் மூஞ்சில் 4 குத்து குத்துட்டுமா, நான் கோலை இல்லை நீ ஏத்துப்பியா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இப்படித்தான் இது நடக்கும். இந்த தரத்திற்கு படித்த நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கலாமா? இப்படி கேட்கலாமா? அதுவும் ஆதாரமின்றி கேட்கலாமா? முறையான சட்டப்பூர்வமான அழைப்பாணை இல்லாமல், சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டு இல்லாமல். அதென்ன சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டு? எழுத்துப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர், நான் உங்கள் மீது புகார் கொடுக்கிறேன், இது இந்த குற்றச்சாட்டு என்று எழுத்துப்பூர்வமா இல்லாம நீ என்னை அப்படி பேசினியாமேன்னு சொல்லி நீதிமன்றத்துல தனிப்பட்ட முறையில கூட அவரை கூப்பிட்டு கேட்கலாம், ஏம்பாடி அங்க அப்படி பேசினியாமே அப்படின்னு சொல்லி. ஆனா நீதிமன்றத்தை நீங்க நடத்தும் போது இது மக்கள் வரி பணத்தால் நடக்குது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசுறதுக்கு இடம் இல்லை. இது ஏன் பர்சனல் விஷயம்னு சொல்றோம்? நீங்க சட்டப்படி உங்களுக்கே ஒண்ணு நடந்திருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? காவல்துறையில் புகார் கொடுக்கணும். அப்படி இல்லையா, நான் இதை மோட்டோ வழக்காக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க நேரா அந்த சப்ஜெக்டுக்கு வந்திருக்கணும். எதுக்கு தேவையில்லாம வேற ஒரு கேஸ்ல அவர் வக்காலத்தை போடாததுல அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை கூப்பிடுறீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படி என்பது தமிழ் பழமொழி. இங்க சம்பந்தப்பட்ட ஒரு நீதிபதியாக இருக்கிறனால் நாம் ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு ஆயிருச்சா அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்ப நீங்க சட்டப்படி புகார் அவர் மேல கொடுத்துருக்கணும், காவல்துறையில கொடுத்துருக்கலாம், இல்ல நீங்களே சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி அவரே விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிட்டு இதை பத்தி உன்னுடைய விளக்கம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அந்த விளக்கத்தை அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு பார்க்கலாம். நீங்க அவரு இந்த விளக்கத்தில் பொய் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மீது தண்டனை கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ஏதோ மன்னர் மாதிரியும் நேரடியா ஏதோ ஒரு மன்னருக்கு பிறந்த வாரிசு மாதிரியும் ஏதோ ஒரு மன்னருக்கு தலையில பிறந்த வாரிசு மாதிரியும் நம்பிக்கிட்டு தலையில யாருக்குமே புள்ள பிறக்காது அப்படின்ற உண்மையெல்லாம் நமக்கு தெரியணும். மக்கள் இப்படி அதை சொன்னா சிரிப்பாங்க. அதனால யாருக்கும் தலையில பிறக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு மன்னருக்கு வாரிசு மாதிரி நம்மளை நம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்க எவருக்கும் என்ன உரிமை இருக்கிறது? நீதிமன்றத்தின் நேரம் நம்ம காசு போட்டு நம்மளுடைய வரிப்பணத்துல நடக்கிற விஷயம். லைட் எரியுது, ஃபேன் எரியுது, அவ்வளவு பேப்பரை கொட்டி வச்சிருக்கிறோம், மை வாங்கி கொடுத்துருக்குறோம் இல்லையா, வடை, டீ, காபி, கேண்டீன் எல்லாம் எல்லாம் கொடுக்குறோம். நம்ம யார் காசு? ஏன் காசு, உங்க காசு. அதுல உங்க பெர்சனல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வக்கீலை கூப்பிட்டு நீ கோழையா, வீரனா, புஜபல பராக்கிரமம் கொண்டவனா, இது தேவையா நீதிபதி அவர்களே? இதையெல்லாம் செய்யலாமா? நீங்க படிச்சவராச்சே, மெத்த படிச்சவராச்சே, நாளும் கற்றவராச்சே, நாளும் கற்றவராச்சே அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியோட இருக்கணும். சரி, ஓகே. இப்ப அதுக்கு பதில் இனிமேல் தான் தெரியும். சரியா? இப்ப அவரு எழுத்துப்பூர்வமா என்ன பண்றாருன்னா, இப்படியா கேட்கிற, எழுத்துப்பூர்வமா உனக்கு குற்றச்சாட்டு வேணுமா, சரி டைப் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்பாட்லயே என்ன பண்றாருன்னா, அவருடைய தட்டச்சு செய்பவர்கிட்ட உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு, இது உங்கள் மீதான குற்றச்சாட்டு, திங்கட்கிழமை ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன இதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன், எனக்கு புரியல. அப்ப என்னன்னா, இப்படி நீங்கள் நீதிமன்றத்தின் நேரம் காலம் எல்லாத்தையும் இப்படி போற போக்குல எப்படி நடத்தலாம்? இதுக்கெல்லாம் சட்ட முறை எப்படி அனுமதிக்கும் என்பதுதான் இங்க சிக்கல். அப்ப இது என்னன்னா, கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டுன்னு சொல்லுவோம்ல, கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டு. வடக்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கங்காரு கோர்ட்டம். சரி, ரைட்டு. கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டோ கங்காரு கோர்ட்டோ, நீதிமன்றத்தை இப்படி கட்ட பஞ்சாயத்து மையமா நீங்க மாத்துட்டீங்கன்னா எப்படி சரி? எதுவா இருந்தாலும் சட்டப்படி கேட்கணுமா இல்லையா?
ஒரு படிச்சவரா நீங்க இருந்தீங்கன்னா சட்டப்படியா கேட்கணுமா இல்லையா? மெத்த படித்தவர் தாங்கள், எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க முறையா கேட்கணுமா இல்லையா? எப்படி எத்தனையோ விஷயமா நீங்க படிச்சவர் நாங்கெல்லாம் நம்புறோம். அப்ப நீங்க சட்டப்படியா கேட்கணுமா இல்லையா? இந்த நாட்டு மக்கள் நீங்க எல்லாம் சட்டம் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறாங்க. அப்ப நீங்க சரியா செய்யணுமா இல்லையா? நீங்க உண்மையிலேயே சட்டம் படிச்சவர்ன்றத நான் நம்புறேன், சத்தியமா நம்புறேங்க. சத்தியமா நம்புறேன். நீங்க சட்டம் படிச்சுட்டு வந்தவர்கள் சத்தியமா நம்புறேன் என்றெல்லாம் நம்ம மக்களும் நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி நடக்கிறதெல்லாம் சட்ட நடைமுறையா என்பது தெரியவில்லை. இதெல்லாம் சட்ட நடைமுறையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இதற்கிடையே அந்த வழக்கறிஞர் பேர் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன்னா நீங்க விஜயகாந்த் நடிச்ச சினிமாவுக்கு பேராங்க. சரி, அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஒரு விஜயகாந்த் மாதிரி இவரும் போராடக்கூடியவர் தான். பல விதத்துல மக்களுக்கு போராடுவார். விஜயகாந்த் எப்படி டைலாக் பேசுவாரு? அடிக்கு அடி, உதைக்கு உத, லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல், ரெடியா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வக்கீல் தான் இந்த வக்கீல். சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வக்கீல் இப்ப என்ன செய்யற, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலான் இருக்காருன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மனு போட்டிருக்காரு. ஐயா பாருங்க, இது நீதிமன்றம் நடக்குதா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. அடுத்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இது சம்பந்தமாக புகார் அளித்திருக்கிறார். இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இதுதான் மொத்த கதை. வாஞ்சிநாதன் கதை, ஒரு நீதிபதியினுடைய கதை. இப்ப கடைசியா இதுக்கு வருவோம். ஒரு கதையில ஒரு சாவி ஒண்ணு இருக்கும். என்ன நடக்குது, ஏன் நடக்குது இப்படி எல்லாம் அப்படின்னு ஒரு சாவி இருக்கும் இல்லையா? ஒரு 2 கேரக்டரை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வக்கீல் இருக்காரு, அந்த வக்கீலு ஒரு சங்கத்துல இருக்கார். அந்த சங்கத்துக்கு பேர் என்ன? மக்கள் சிவில் உரிமை பாதுகாப்பு மையம். இதுல கிட்டத்தட்ட அவர் என் வயசுக்காரு தான். ஒரு 20 வருஷமாக அவரு இதுல இருந்துகிட்டு மக்களுக்கு 100 பிரச்சனைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. சரியா? அந்த 20 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காரு. இது வக்கீல் கதை. நீதிபதி ஐயாவுடைய கதை நமக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவர் நீதிபதி ஆவதற்கு முன்னால் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய தலைவராக இருந்தவர். திரும்பவும் நான் சொல்றேன், பிஜேபியினுடைய வக்கீல் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். இவ்வளவுதான் கதை. இது அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக எப்படி நகர்கிறது என்பதை நாம் திங்கட்கிழமைக்கு மேல் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நாளையோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.